ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பனியாரக்குழி முட்டை குழம்பு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து புளி எடுத்திருக்கேன், அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் 5 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் கொஞ்சம், தேங்காய் கிரி வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு சட்டியில் எண்ணெயை விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சோண்டு வெந்தயம், அப்புறம் அரைஞ்சி வச்சுருக்கிற பூண்டை போட்டுடலாம். அப்புறம் சின்ன வெங்காயத்தையும் போட்டுடலாம். இது வதங்கட்டும். அடுத்தது வந்து நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை இதில் சேர்த்திக்கலாம். அப்படியே தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் நம்ம சேர்த்திடலாம். இது எல்லாம் மிக்ஸ் ஆகட்டும். இப்போ அடுத்தது வந்து நம்ம இதுக்கு தேவையான பொருட்கள் மசாலா போட்டுடலாம். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தேவையான உப்பு. இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நாம் வந்து பனியாரக்குழி முட்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸில் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது மூடுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு மூடி வச்சிடலாம். என்னோடய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நம்ம பனியாரக்குழி முட்டை செய்கிறதுக்கான பொருட்கள் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போது ஒரு பவுலில் வந்து நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கொத்தமல்லி சேர்த்திருக்கேன். நான் பச்சை மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா சேர்த்திக்கலாம். இப்போ மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்திக்கிங்க. அப்புறம் மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. இப்போது முட்டையை ஊற்றிடலாம். இது வந்து நான் 3 முட்டைக்கு மட்டும்தான் வந்து எடுத்திருக்கேன். 3 முட்டைக்கு ஒரு 150 கிராம் இல்லைன்னா 200 கிராம் அளவுக்கு வெங்காயம் எடுத்துக்கிங்க, போதும். அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை டபுளாக கூட்டிக்கலாம். வெங்காயம் கம்மியாகவும் முட்டை அதிகமாகவும் போட்டால் தான் நமக்கு வந்து முட்டையை வந்து பனியாரக்குழியில் ஊற்றி அதை திருப்புறப்போ வந்து உடையாமல் இருக்கும். அதுமாரி குழம்புல போட்டாலும் நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இப்போ தான் குழம்பு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணும்னா நீங்கள் சேர்த்திக்கலாம், ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம தண்ணி சேர்க்காமையே வந்து தண்ணி விட்டுருக்கு. ஏன்னா நம்ம வந்து தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கோம்ல, அதனால் அப்படி இருக்குது. இப்போது நம்ம தேங்காய் ஊற்றிக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்தனோன்னா வந்து ரெண்டும் மிக்ஸ் ஆகிறப்போ உங்களுக்கு திக்னஸ் அதிகமாகும். அதனால் வந்து ஒரு 1/2 கிளாஸ் மட்டும் தண்ணி சேர்த்திக்கலாம். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். தேங்காய் கீரி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்திடலாம். ஒரு கொதி வந்துருச்சு. இப்போது ஒரு பனியார சட்டியில் நம்ம முட்டை கலக்கி வச்சுருந்தோம்ல, அதை வந்து ஊற்றிடலாம். இது நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அப்போ தான் எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருக்கும். அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறப்பெல்லாம் இன்னும் பெட்டராக பண்ணுறதுக்கு தோணும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம், இல்லைன்னா அது வந்து கருகிரும். கருகாமல் எடுக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் திருப்பி விட்டு உடையாமல் திருப்பி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படியே வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இது முட்டை ரெடி ஆயிடுச்சு, எடுத்துக்கலாம்.
இது மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். குட்டீஸ்க்கு வீட்டில் எல்லாருக்குமே இந்த குழம்பு ரொம்பவே பிடிக்கும். இதை குழம்புல போட்டுடலாம். அவ்வளோதாங்க, பனியாரக்குழி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் உங்களுக்கு தேவைப்பட்ட ஒரு கொதி விட்டுறலாம். நான் கொதி விடலை. ஏன்னா இது ஊறிடுச்சுன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த புளிப்பில் இறங்கி ரொம்ப செம்மையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது மாதிரி பண்ணுங்கள், நல்லாவே இருக்கும். அவ்வளோதாங்க, பனியாரக்குழி முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோ நிறையா நான் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.